எங்கேயோ ஒரு பொண்ணு தன்னோட புருஷன் போட்ட இன்ஜெக்ஷனால குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அப்ப என்னடானா புருஷன் வந்து பொக்கேவை எடுத்துட்டு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னோட பாவத்தை அழிச்சிட்டேன், இதுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லி ஆகணும். இவனோட குழந்தைய ஒரு பாவத்தை தானே நீ வயிற்றுல சுமந்துட்டு இருந்த, அந்த குழந்தைய நான் கொண்டுட்டேன். இதுக்கப்புறம் உயிரோட இருக்கிறவனை பத்தி கவலைப்படு, உன் பையனை பத்தி கவலைப்படு, அவனோட கஸ்டடி நாளைக்கு என்கிட்ட வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்கான். மறுநாள் கோர்ட்ல பையனோட கஸ்டடி கேஸ் நடக்குது. பையன் அம்மா கிட்ட இருக்கலாமா அப்பா கிட்ட இருக்கலாமா அப்படின்னு. அப்ப அம்மாவோட நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. என் கிளைண்ட் அவரோட மனைவியை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பிரெக்னென்ட் ஆனாங்க, ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருந்தாங்க, அந்த குழந்தை இதோ நிக்கிறாரே வக்கீல், இவரோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நர்ஸ் பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா, ஆமா இவர் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப புருஷனோ சொல்றான், கேட்டீங்களா ஜட்ஜ் சார், இந்த மாதிரி ஒரு நடத்த கெட்டவகிட்ட என்னோட பையனை எப்படி நான் விட்டு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசுவோம். அவ டக்குன்னு அழுதுகிட்டே உண்மையை சொல்லிடுறா, குழந்தை வந்து அவரோடது இல்ல, உங்களோட குழந்தை தான், உங்களோட குழந்தைய தான் நீங்க கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இல்ல நீ போய் சொல்ற, அது என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஆதாரத்தையுமே கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க போல இறந்து போன குழந்தைக்கு, அதுல இவனோட டிஎன்ஏ தான் மேட்ச் ஆயிருக்கு. சோ குழந்தையுமே இவனோட தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்டாட்டியை பிடிச்சி வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கான், அது என்னோட குழந்தைனா அது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு. நான் சொல்ல வந்தேன், ஆனா நீங்க கேட்க தயாராவே இல்லையே, நீங்களே உங்க கையால உங்க குழந்தையை கொண்டுட்டீங்க, நீங்க ஒரு கொலைகாரன், என் குழந்தையை கொண்ட கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது, என் குழந்தைய நானே கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காரு கண்ணாடி எல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு பயங்கரமா கோபப்பட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.